வணக்கம். விஜய் பிரயாக் பேசுகிறேன். நிறைய பேருக்கு இன்னமும் இந்த கோல் செட்டிங்கில் டவுட்ஸ் இருக்குது. இலக்குகளை எப்படி நிர்ணயிக்கிறது அப்படின்னு. முதல்ல நிறைய பேருக்கு இலக்குகளே இல்லை. அந்த இலக்குகள் இல்லாதவங்க வாழ்க்கையில் நிறையா கடனை வாங்கி கஷ்டப்பட்டவங்க, பிஸ்னஸ் ஆரம்பித்து லாஸ் ஆகி அடுத்தது என்ன பண்ணணுன்னு தெரியாது, வேலைக்கு போயிட்டு வர்ற காசு பத்தலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க நாம் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் இலக்குகள். நம்மளோட வெற்றி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இலக்குகள் தான். இதை யாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கல. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியாக இதை மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய தலைமுறையை மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்கு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன் நான். நமக்கு ரெண்டு விஷயம் தெரியறதே இல்லை. ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஒர்க்கை ஸ்டிப்புலேட்டட் டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும், எவ்வளோ நேரம் ஒரு ஒர்க்கை எடுத்துக்கலாம், இந்த ஸ்டிப்புலேட்டட் டைம். ரெண்டாவது, அந்த ஒர்க்கை எத்தனை நாளைக்குள்ளே எத்தனை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கலாம். இது என்ன சொல்கிறது, டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. இப்போ எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அப்படி தான். நிறைய பிஸ்னஸோ நார்மல் லைஃப்பில் நம்ம தோற்று போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா தள்ளி போடுறது. தள்ளி போட்டு தான் வாழ்க்கையோட வெற்றியை தள்ளி போட்டுட்ருக்கோம். சரியா? இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிறது 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ, திங்க் டுடே ஃபார் டுமாரோ. நான் எப்படி சொல்கிறேன் அதை மாற்றினா, ஒர்க் டுடே. இந்த நாள் வரவே வராது. இந்த மணி நேரம், இந்த நிமிஷம், இந்த செகண்ட் வரவே வராது. அதனால் நேரத்தை திருப்பி சொல்கிறேன். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளோட ட்ரீமு, நம்மளுடைய எல்லாமே டைமில் தான் இருக்குது. அதனால் இந்த டைமை முதல்ல வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். கில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸை சொல்கிறேன். கில் பண்ணாதீங்க, டைமை கில் பண்ணாதீங்க. டைம் கிடைக்காது. திருப்பி பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. புறப்பட்ட இடத்துலே தான் இருப்போம். ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த நிலைமையை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இலக்குகளை சரியாக நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும். இலக்குகள்லாம் என்ன அப்படின்னு ஆல்ரெடி நான் திருப்பி சொல்லியிருக்கேன். ஒரு குறுகிய நேர இலக்குகள் அப்படின்னா ஒரு 3 months வச்சுப்போம். நம்ம எல்லா பிஸ்னஸுமே, எல்லா ஒரு ஜாபுமே 100 days நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் 100 நாள் நீங்கள் அந்த புரிதல் என்ன இருக்குது அதை முதல்ல எழுதணும். அதான் ஷார்ட் டைம் கோல் அப்படின்னு எழுதுகிறேன். அடுத்தது மிட்டம்ன்றது என்ன, 3 monthsலேருந்து 3 yearsக்கு மந்த்லி ஒரு பிளான் மாதிரி நம்ம போட்டு, இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம், இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம், அடுத்த 5 years என்ன பண்ண போகிறோம், அடுத்த 10 years என்ன பண்ண போகிறோம். திருப்பி சொல்கிறேன். எந்த ஒரு கார்ப்பரேட்டும் அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5 years, 10 years, 20 years அந்த மாதிரி பிளான் வச்சுக்கிட்டு தான் செயல்படுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் இப்படி பண்ணுறதில்ல. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாளைக்கு நம்ம எங்கே இருப்போம்னு தெரியாது, அடுத்த வாரம் எங்கே இருப்போம்னு தெரியாது, அடுத்த மாதம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதனால் என்ன சொல்கிறேன், ப்ரியாரிட்டிஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் இந்தியா வராருன்னா, அவர் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வருவார். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரான்னு வச்சுப்போம். அதுக்கான இப்போ தயார்படுத்துதல் எப்படிலாம் இருக்கும் பாருங்கள். இப்போ ஒபாமா வந்துட்டு போனார் இந்தியாவுக்கு அப்படின்னா, ஏறக்குறைய 15,000 கேமரா செட் பண்ணாங்களாம் டெல்லியில். 15,000 கேமரா செட் பண்ணாங்களாம். அப்போ அந்த கேமராஸ் எப்படி வாங்குறது, யார்கிட்ட வாங்குறது, ரெண்ட்டுக்கு எப்படி எடுக்கிறது, என்ன பிளான், பட்ஜெட்டிங், அதோட ப்ரோட்டோகால்ஸ் எப்படி, என்னென்ன செக்யூரிட்டி எப்படி போடணும், யார் எங்கே, இந்த பிளான் உடனே நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு எவ்வளோ பெரிய பிளான் இருக்கும் தெரியுமா? அப்போ ஒரு சாதாரண நிகழ்வு அது. அவர் ஒரு 2 நாள் 3 நாள் இருப்பார். அவர் ராஜ்கோட்டுக்கு போய் காந்தி சமாதிக்கு மாலையை போடுவார், அப்படியே தாஜ்மஹாலை சுற்றி பார்ப்பார், ஒரு 4-5 ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவார். இது ஹார்ட்லி 2-3 days நிகழ்வு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் பண்ணுவார். ஆனால் அதுக்கு எத்தனை ஒன் இயருக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 3 நாள் நிகழ்வுக்கு 1 year ப்ரிப்பரேஷன் நடக்குது அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லாக, நம்மளோட வாழ்க்கை இன்னும் எவ்வளோ தூரம், எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ வருடங்கள் இருக்குது, அதுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் என்ன, அதுதான் முதல் கேள்வி. அப்போ இலக்குகள், நேரம். ஓகே, இப்போ இந்த இலக்குகளை இப்படி 3 months ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எல்லாருமே இலக்குகள் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதை அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் சரியாக இருக்கா. அப்புறம் சார் கோல்டன் ஹவருக்கும் என்ன சொல்கிறது 1991க்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஒன்றுமே கிடையாது. கோல்டன் ஹவர்ன்றது 20 நிமிஷம். 1991ன்றது எவ்வளோனா 30 minutes அவ்வளோதான். 1.5 மணி நேரம் டைம் இருக்கவங்க அதை பண்ணுங்கள். இது இல்லைன்னா கோல்டன் ஹவர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு 1 hourன்றது வேல்யூபிள் டைம். ஓகேவா? அதனால் முதல் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல் 3 monthsக்கான கோலை செட் பண்ணுங்கள். இப்போ கடன் இருக்குது, இல்லை பிஸ்னஸில் ஜெயிக்கணும், நான் ஏதாவது புதுசாக கோர்ஸ் படிக்கணும், இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டேன், இதை நம்ம பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களும். அப்புறம் மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு டைரி போடுறது நல்லது. இந்த டைரி எப்படி என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான டைரி. அதில் என்ன எழுதணுன்னா, நான்
டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் எழுதுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன அப்படின்னா, டைம் பிளானர்னு ஒன்று இருக்கும். நேரத்தை எப்படி வீணாக்காமல் இருக்கிறதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அந்த டைம் பிளானரை வாங்கி நிறைய கடைகளில் கிடைக்கும். அது எப்படின்னா டைமிங் ஹவர்ஸில் இருக்கும். மார்னிங் 5 o'clock ஆரம்பித்து நைட்டு 12 o'clock வரைக்கும் இருக்கும். இப்போ அதை வாங்கி எழுதும்போது என்ன ஆகுனா, எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7, 8 இந்த மாதிரி எந்திரிப்பாங்க. அவங்க வந்து மார்னிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார்ட் பண்ணுறது எல்லா விஷயங்களுமே ஒரு மனுஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் நான் சொல்கிறது, எதை வேணால் பண்ணாமல் இருக்கலாம். 4 to 4:20 தூங்கவே கூடாது காலையில். 4 to 4:20 யார் தூங்குறானோ அவன் வந்து நார்மலான லைஃப் தான் இருக்கும். 5 மணிக்கு எந்திரிக்கிறது, 6 மணிக்கு எந்திரிக்கிறது, இதெல்லாம் சராசரி மனிதர்கள் பண்ணுறது. 7 மணி 8 மணி, சில பேருக்கு 10 மணி. ஜெயிக்கணுமா, ஒன்று பண்ணுங்கள். 4 o'clock நீங்கள் முடிச்சிருந்தா என்ன பண்ணுன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 to 4:20 அந்த டைம் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு அட்டகாசமான டைம். இன்றைக்கி பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், இந்த பொலிட்டீஷியன்ஸில் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்கள நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மிக அசாதாரண சக்ஸஸை கொடுத்தவங்க, அசாதாரண சக்ஸஸ் கொடுத்தவங்க எல்லாருமே 4 to 4:20 தூங்கியிருக்க மாட்டாங்க. 4 மணிக்கு ஒருத்தங்க எந்திரிச்சு உட்காந்துட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. வேறு எந்தவே நீங்கள் பண்ணி பாருங்களேன். சரியா, இப்போ நம்ம 2-3 விஷயங்கள் பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா, இலக்குகள்லாம் என்ன, இலக்குகளாக ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் கோலை செட் பண்ணுங்கள். 3 மாதத்தில் எனக்கு என்ன கிடைக்கணும், அப்போ ஒரு மாதத்தில் என்ன கிடைக்கணும், ஒரு நாளுக்கு என்ன கிடைக்கணும், ஒன்று. ரெண்டாவது, கோல்டன் ஹவருக்கும் 1991க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் 20-20-20 அது, 30-30-30 இது. சரியா, முதல் 90 நாட்களில் முதல் 90 நிமிஷத்தை ஒரே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றதான் 1991. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, எதையுமே தள்ளி போடக்கூடாது. தள்ளி போடுறதால எந்த ஒரு சக்ஸஸும் கிடைக்காது. ஓகே. நாலாவது, ஒரு டைம் பிளானர் வாங்குங்க. டைம் பிளானர் கடைகளில் கிடைக்கும். அதில் வந்து காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். அப்போ 1 ஹவரில் நான் என்ன பண்ணேன், 2 ஹவர்ஸில் என்ன பண்ணேன் அப்படின்றது தெரியும். கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா கடைசி டிப்ஸு, தோற்கடிக்க முடியாத மனிதன் அவன் மாறணும்னா அவன் 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4 to 4:20 யார் எந்திரிக்கிறானோ அவன் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவான். இதுதான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண வேண்டிய விஷயம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். See you on top. கலக்குவோம், ஜெயிப்போம்.